அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து நம்ம தொடர்ந்து இந்த உபவாசங்களை நம்ம ஏறெடுத்து வருகிறோம். கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கூட தேவன் நம்மோடு கூட பேசி இடைப்பட இருக்கிறார். 6 நாட்கள், இது 6வது நாள். நாளை தினத்துல 7வது நாள். நாளையோடு கூட உபவாசம் முடிகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையினூடாய் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு வார்த்தையிலுமே நம்மை பேசி தைரியப்படுத்துகிறார். இந்த நாள்ல ஆவியானவர் பேச இருக்கிற வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காண்பித்து ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமேன். மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம கீழே தொடர்ந்து இடைப்படுவாராக. ஒவ்வொரு வருடத்திலையும் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் வளர்ச்சி. வளர்ச்சி. ஆண்டவர் அந்த தரிசனத்துல என்ன காண்பித்தாங்கன்னு சொன்னா, ஒரு 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 வேருள்ள, அதாவது ஒரு மரம் காஞ்சி போய் கிடக்குது. அதுல வேரெல்லாம் சுருங்கி போய் மண்ணுக்குள்ள கீழே அதாவது அந்த இடத்துல எதுவுமே இல்லை. மரம் இந்த இடத்துல இப்ப எதுவுமே இல்லை. அது அப்படியே சாஞ்சிருக்கு. திடீர்னு சொல்லி அந்த 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 வேரானது இறுக பற்றி அந்த நிலத்தை பிளந்து ஒரு அசுர வளர்ச்சியில அந்த மரம் வேகமா வளருகிறது. அது ரொம்ப, என் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மரம் வேகமாக கிளைகளை விட்டு வேகமாக வேர்கள் உள்ளே சென்று வேகமாக நீர் உள்ளே பாய்ச்சப்பட்டு வேக வேகமா அதுல ஸ்டெம் பிரான்ச்சஸ் எல்லாம் உருவாகுது. அது பெரிய மரமாக எழும்புகிறது. அது அநேக கனி கொடுக்கத்தக்கதாய், அநேக இலைகள் இருக்கத்தக்கதாய், அது அநேக பச்சை ஜாதிகள் வந்து தாவரிக்கத்தக்கதாய் அது ஒரு பெரிய மரமாக அது வளருகிறது. ஆவியானவர் இந்த தரிசனத்தை காண்பித்து என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வார்த்தையிலிருந்து ஆண்டவர் பேசுறாங்க. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், யூ கோயிங் டு க்ரோ அப். நீங்க நீங்க வந்து வளருவீங்க, யூ க்ரோயிங் அப் இன் கிரைஸ்ட். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க வளர போறீங்க. சாதாரண வளர்ச்சி இல்லைங்க, ஒரு அசுர வளர்ச்சி. இத்தனை நாள் இவங்க எங்க இருந்தாங்க? இந்த குடும்பம் எங்க இருந்துச்சு? இத்தனை நாள் இவங்க ஜெபிக்கவே மாட்டாங்களே, இவங்க வீட்டுல குடும்ப ஜெப சத்தமே கேட்காது, இவங்க பைபிளே வாசிக்க மாட்டாங்க, இவங்க என்ன ஊழியம் பண்றாங்க புதுசா, ஆச்சரியமா இருக்கு, அது இவங்க ஜெபிச்சா பேய் ஓடுது, இவங்க இவங்க ஐயோ இவங்க 4 பேர் தானே, சின்ன பிள்ளைய தானே, இவங்க என்ன குடும்பமா ரோட்ல நின்னு பிரசங்கிக்கிறாங்க, குருட்டு கண்ணெல்லாம் திறக்கப்படுது, செவிட்டு காதெல்லாம் கேட்கப்படுது, யார் இவங்க யார் இவங்கன்னு கேட்கிற அளவுக்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய், எத்தனை பேர் நம்புறீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வளரச் செய்ய போகிறார். நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் வளருவீர்கள். ஒரிகல ரபல ஷேபல ரௌதலபி அந்தல. இது கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் வளருவீர்கள். ஒரு அசுர வளர்ச்சி நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஒரு ஏதோ ஒரு விதத்துல இல்ல, எல்லா விதத்திலும். அழகா இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் பாருங்க. 4வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிக்கலாம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நம்ம யோசிச்சிருப்போம், நாங்க ரொம்ப யோசிச்சிருக்கோம், ஆண்டவரே இந்த தரிசன வளர்ச்சி அடையணும்,
நாங்க வளர்ச்சி அடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அடையணும். ஆண்டவரின் தரிசனத்துல ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்கணும். அடுத்த லெவல்க்குள்ள இந்த தரிசனம் கடந்து போகணும்னு சொல்லி அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். அதற்கான அது வந்து அதோட அதோட ரிசல்ட்டையும் எப்படி பார்த்திருக்கிறோம்னா, கிராஜுவலா நம்ம நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த 2026ல நமக்கு வாக்கு பண்ணுகிறார். என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளோட சரீரம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட சரீரம் எப்படி எப்படி வளரும் பாருங்க. ஆ அதாவது அரைகுறையா வளராது. ஒண்ணு போல வளரும். ஒரு கருவா இருந்து, அந்த சரீரம் முழுவதும் சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு தே க்ரோ ஒரு ஒரு ஒரே சீராய் வளரும். அதுதான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தது. அந்த மரம் அதாவது எடுத்த உடனே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளரலங்க. திடீர்னு ஒரு வளர்ச்சிய நம்ம பார்க்க போகிறோம். அது அது இத்தன நாள் மண்ணுக்குள்ளே இருந்த விதை, தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கொண்டே இருந்தது. நம்ம யோசித்திருப்போம். ஏன்னா அந்த ஒரு ஒரு வெளிநாட்டுல இப்படியான ஒரு விதை இருக்குன்னா, அது பல வருடங்களாய் தண்ணி ஊத்திக் கொண்டே இருக்கணுமா, அந்த விதை உள்ளே இருக்குமா, 5 வருடங்களா கிட்டத்தட்ட. அது ஒரு அந்த அந்த விதை வளராது, அந்த விதை வளரவே வளராது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைக்குள்ளாக நம்ம சென்றுவிடுவோம். அந்த அளவுக்கு 5 வருடங்களா தண்ணி ஊத்தணும். ஆனா திடீர்னு திடீர்னு வித்தின் 90 டேஸ் 5 வருடங்கள் கழித்து ஒரு 90 நாட்களுக்குள்ள பல மடங்கு உயரமாக அதுவும் 100 ஃபீட் சொல்றாங்க. 100 அடிக்கு அது மிக மிக உயரமாக வளருமா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவேளை இந்த தரிசனத்துக்கு பல தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கலாம். பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கலாம். எத்தனையோ வாக்குத்தத்த வார்த்தைகள் 2016ல இருந்து பிரத்யேகமா இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ் விஷன்க்காக நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் செழித்தோங்குவீர்கள், நீங்கள் புறப்படுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம். இதோ மகிமை திரும்பி வர பண்ணுவேன். இப்படி எத்தனை எத்தனை வாக்குத்தத்தங்கள் வந்து இந்த வருடம் வளர்ந்துரும், இந்த வருடம் வளர்ந்துரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனா இது வளர்ச்சிக்கான வருடம். இந்த 2026 வளர்ச்சிக்கான வருடம். இது அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இது அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்குகிற வருடமா இருக்கும் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஓ ரீகாபாலா ரேதாலா ரீகாடா லீகாமான ஷாராபா. முன்ன மாதிரி உங்க ஜெபம் இருக்க போறதில்ல. முன்ன மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க போறதில்ல. There are going to be a drastic change in your lives. ஓ ரீமா காராபாடா ஷகல ரகடரியா. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சிய இந்த தரிசனத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கொடுக்க போகிறாரு. பிள்ளையோட ஏற்ற இறக்கமா வளராதுங்க. கை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஒரு கால்வாசி வளர்ந்து அதுக்கு 2வது பக்கத்துல இருக்கிற கை கொஞ்சம் உயரமா பாருங்க. ஏத்த இறக்கமா வளருமா விரல்கள்? அப்படி இல்ல. ஏத்த இறக்கமா வளருமா நம்மளோட கண்ணு மூக்கெல்லாம்? குழந்தைய நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா வளரும். அழகா வளர்ந்து அந்த மாதம் முடியுது பிரசவித்து வரும்போது அழகான குழந்தையா வெளியே வரும். பாருங்க இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ் தரிசனம் அழகா வெளிப்பட போகுது. அதுக்குள்ள இருந்து மகிமையின் ராஜா வெளிப்பட போகிறார். மகிமையின் ராஜா வெளிப்பட போகிறார். இந்த 2026ல வெளிப்பட போகிறாரு. நம்ம ஒவ்வொருவர் மூலமாய் வெளிப்பட போகிறார். அதுதான் பக்தி விருத்தி உண்டாகுறதற்கு ஏதுவாக தன் தன் அளவுக்கு தக்கதாய் சரியாய் கிரியை செய்கிறபடியே ஒவ்வொரு அவயவமும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு அவயவம் இதுல 17 பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவம் அவருடைய சரீரத்திலே இருக்கிற அவயவம். இது 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 வந்து பாதி பாதி வளர்ந்துருந்துச்சு பாருங்க. பாதி குறையா பிறந்த பிள்ளை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஐயோ இத வந்து நம்மதான் ஆஹ் இது இது வந்து அது பலவீனப்பட்ட ஒரு சரீரத்தோட பிறக்கும் பொழுது நாம அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் டேக் கேர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வளர்ச்சி அடைந்த பிள்ளையா இருந்தா அது வளர்ந்து நம்மள டேக் கேர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வசனத்துல தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அவயவம் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது தன் தன் அளவுக்கு தக்கதாய். இத்தனை நாள் ஆண்டவர் ஒரு அளவை நம்ம கிட்ட எதிர்பார்த்தாரு. என் பிள்ளை ஆராதன அளவு இப்படி இருக்கணும், என் பிள்ளையோட ஜெப அளவு இப்படி இருக்கணும், என் பிள்ளையோட ஆவிக்குரிய அளவு இப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தாரே. அந்த அளவை 2025 ஒருவேளை உங்களுக்குள்ள வாழ்க்கையில நீங்க கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 2026ல தேவன் நினைச்சிருக்கிற கிரியின் அளவு, தேவன் நிர்ணயித்திருக்கிற கிரியின் அளவு என் பிள்ளைக்குள்ள ஊற்று போல் அது தொடங்கும், ஒரு நதி போல் அது பாயும். நீ காமா நான் ரேதா ராமா க்ரோ ரேபா கிராக்சல ரகடரி ரீகா ககட சக்க ரகடரி ஆதலவியா. எத்தனை பேர் இப்படி உபவாசம் இருந்து அவர் சமூகத்துல போராடி கொண்டிருக்கிறீங்க. அந்த கிரியின் அளவை நீங்க பார்க்க போறீங்க. 2026ல பார்க்க போறீங்க. ஆண்டவர் ஒரு ஊற்று மாதிரி உங்களுக்குள்ள இருந்து பாயுன்னு சொல்றாங்க. ஊற்று போல பாயுமா. அந்த வசனம் தான் சொல்லுகிறது. தன் தன்
சரீர வளர்ச்சி தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே ஒரு சரீர வளர்ச்சி என்னாகுமா நமக்குள்ள உண்டாகிறது. நம்ம அப்படி கிராஜுவலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இத்தனை வருடம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் ஏத்த ஏத்த இறக்கமா இருந்துச்சு. ஜெபம் இருந்தா உபவாசம் இல்ல, உபவாசம் இருந்தா ஆராதனை இல்ல. இப்படி அப்படியே அது இது கொஞ்சம் 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 ஆனா ஆண்டவர் எல்லாமே ஃபுல்ஃபில்டா இருக்கிற மாதிரி 2026ல ஒரு பெருமழையின் இரைச்சலை நாம் கேட்க பண்ண போகிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறாங்க. பாருங்க அழகா அந்த வசனம் சொல்லுகிறது. மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த வசனம் கூட பேசினாங்க. 4வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு இப்படியாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் இந்த வருடத்துல நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்க போகிறது. இந்த வருடத்துக்குள்ள நுழையவே இல்லைங்க, அதுக்குள்ள ஆண்டவர் அதுக்கான வாக்குத்தத்தங்களை பேசிக் கொண்டிருக்கிறாரு. சில குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வாக்குத்தத்தங்களை வேதத்துல பேசியிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் தேவன் நினைக்கிற ரட்சகர்களாய் எழும்பினாங்க. இயேசப்பாவை குறித்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அநேக தீர்க்க தரிசனங்கள், சிம்சோனை குறித்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அநேக தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவர் சொல்றாங்க, இந்த 2026ல ஒரு புதிய வேகத்துல, ஒரு புதிய பலன்ல, ஒரு புதிய வல்லமையில, ஒரு புதிய வளர்ச்சியில இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ் பிறக்க போகிறது. அது வெளிப்பட போகிறது. அதுக்குள்ள இருந்து தேவ ராஜா வெளிப்பட போகிற தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடி இந்த தரிசனம் வெளிப்பட போகிறது. வெளிப்பட போகிறது. ஆண்டவர் கொண்டு வருவாரு. அன்று சொன்னார், இதன் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள், வளருவீர்கள், வளருவீர்கள். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் கட்டவிழ்க்க போகிறாரு. நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நமக்குள்ள இருந்து ஒரு நதி பாயும். அது பெரிய வளர்ச்சியை உண்டாக்கும். வாசிக்கலாமா? தொடர்ந்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம். எசேக்கியேல் 47வது அதிகாரம். பாருங்க, இங்க ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. முதல் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. இங்க வசனம் சொல்லுகிறது, இங்க ஒரு ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்து கிழக்கே நோக்கி இருக்கிறது. தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடு. மொத்தமாய் எங்கிருந்துதான் வருது? ஆலயத்து வாசல்ல இருந்து திரும்பி வர பண்ணினார். அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். ஆலயத்தின் வாசலில் இருந்து நதி ஓடுகிறது. இது இது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து எங்க போனாலும் இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணுது? நதி பாய்கிறது, நதி பாய்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், கடந்த நாட்களிலே ஆண்டவர் இது பரிசுத்த ஆலயமாக எழுப்பினார் அல்லவா? இதை கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்பினார் அல்லவா? இந்த எதற்கு எழுப்பினார் தெரியுங்களா? ஏன் இந்த ஆலயத்தை பழுது பார்க்க சொன்னார்? ஏன் இந்த ஆலயத்துல விளக்குகள் அணையாம இருக்கணும்னு சொன்னார்? ஏன் ஆகாஷ் அணைத்து போட்ட அந்த விளக்க மறுபடியுமாய் நம்ம எழுப்பணும், நம்ம அதை கட்டி எழுப்பணும். அது எசேக்கியான்ற வாலிபன் மறுபடியுமாய் அந்த விளக்கை அவன் எரிய வைத்தான் அல்லவா? அதே போல வாலிப கூட்டமாய் எழும்பணும், அதே போல பெரியவங்க கூட்டமாய் எழும்பணும். அநேகருக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது போல நமக்குள்ளேயும் வரணும்னு ஏன் ஆண்டவர் பேசணும்? ஏன் எப்பொழுதும் பலி இருக்கணும், பலிபீடத்துல பலி இருந்து கொண்டே இருக்கணும், இரவும் முழுவதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஏன் முழுக்க முழுக்க ஆண்டவர் ஆலயத்தை குறித்தும் அதில் உள்ள ஒரு ஆசாரிப்பு கூடாரமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி, நீங்கள் பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் என்று சொல்லி, ஏன் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை பரிசுத்த ஆலயமாக எழும்ப செய்ய வேண்டும் என்று சொன்னால், இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவன் நிர்ணயித்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த உபவாச நாட்கள்ல தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த ஆலயத்திலிருந்து வருகிற வருடத்துல ஒரு நதி ஒன்று பாய போகிறது, நதி ஒன்று பாய போகிறது, நதி ஒன்று ஊற்றெடுக்க போகிறது. இந்த ஆலயம் வெறுமையா இருந்துச்சுங்க. இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஒரு 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 விளக்கு இல்ல, வெளிச்சம் இல்ல, பலி இல்ல, எதுவுமே இல்ல. கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை பரிசுத்த ஆலயமாய் எழுப்பினதுக்கு அப்புறம் இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஒரு நதி பாய்கிறது. எங்க திரும்பினாலும் நதி பாய்கிறது. எதற்காகத்தான்? தேவன் எழுப்பினார், தேவன் எழுப்பினார். இனி இந்த வருடத்துல வரக்கூடிய நாட்கள் இந்த 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 நாள் முடியறதுக்குள்ள ஆவியானவர் பாருங்க, இப்பொழுதே இந்த நதி பாய தொடங்கி விட்டதுன்னு நமக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நதி பாய தொடங்கி விட்டது. வலதுபுறத்துல இருந்து இடதுபுறத்துல இருந்து கிழக்குல இருந்து மேற்குல இருந்து தெற்குல இருந்து நம்மை சுற்றி ஒரு நதி பாய்கிறது, பாய்கிறது.
பாய்கிறது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து எனக்கு தண்ணீரை கடக்க பண்ணினார். அது அங்க சொல்லுகிறது, என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர் எப்படி இருந்தது? கணுக்கால் அளவாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. முதல்ல தண்ணீரை கடக்க பண்றார். அது அந்த தண்ணீர் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அது வசனம் சொல்லுகிறது, தண்ணீரை கடக்க பண்ணும்போது அது தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. கடந்த நாட்கள் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாய் தியானித்தோம். ஏன்னா ஆண்டவர் கடக்க பண்ணுகிறார். சில சூழ்நிலைகளை நம்மளால கடந்து பரிசுத்த ஆலயமா எழும்ப முடியலங்க. எழும்ப முடியல. சில பரிசுத்த ஆலயமா எழும்பணும்னு நினைக்கும் பொழுது உள்ள வைராக்கியம் வந்துருது, கசப்பு வந்துருது, கோபம் வந்துருது, வளர்ச்சி அடைய முடியல. பாதியிலேயே மரத்தோட வளர்ச்சி நின்று போயிருதுன்னு சொல்லி எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கீங்க. வருத்தப்பட்டிருக்கீங்க. ஆனா இனி நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றை போல் வளருவீர்கள். வளருவீர்கள். எப்படிங்க வளர்ச்சி உங்களுக்குள்ள உண்டாகும்? களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, அனுதினமும் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்துக்குள்ளிருந்து ஒரு அசுர வளர்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சிலதெல்லாம் தாண்ட முடியல. தேவ வசனத்துல நீங்க பிடிச்சு 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 ஆண்டவர் தாண்ட பண்ண போகிறார். நிறைய பேரோட வாழ்க்கை கடந்த நாட்கள் அப்படிதான் இருந்தது. ஆண்டவரே இது கடக்கக்கூடாத எல்லையா இருக்குப்பா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அப்போ இது ரொம்ப இதா இருக்குப்பா, இது என்னால தாண்ட முடியலப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் அந்த 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 வார்த்தையில அந்த வார்த்தை மாதிரியே நம்ம வாழ்க்கையை தாண்ட பண்ணினாருங்க. அளந்தார் ஆண்டவர். 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க இன்னும் கொஞ்சம் தாம்மா, இந்த 1000 முழம் தாம்மா இந்த பிரச்சனை, இந்த காரியம் 1000 முழம் தான், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு இன்னும் 1000 முழம் தான் இருக்கு, நம்ம கடந்துடலாம் கடந்துடலாம்னு சொல்லி அநேகர சில பிரச்சனைகளை சில சூழ்நிலைகளை கடக்க பண்ணினார். சில வனாந்தரங்களை கடக்க பண்ணினார். நீங்க கடந்த உடனே அவ்வளவுதான், இனி வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்லையா? வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா வளர்ச்சி எப்படிதான் இருந்ததுன்னா கணுக்கால் அளவா இருந்தது. கணுக்கால் அளவு வரைக்கும் தான் இருக்கு வளர்ச்சி. ஏன்னா ஆவியானவர் உள்ள வளரணும்ல. இன்னும் அவர் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர் எப்படி இருந்ததுன்னா முழங்கால் அளவா இருந்தது. இன்னும் அவர் 1000 முழம் அளந்து கடக்க பண்ணினார். தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம்னு ஒவ்வொரு வருடமும் தேடி பார்க்கும் போதெல்லாம் அந்த தண்ணீரானது அது அது வேறு விட்டு அந்த பாயக்கூடாத படிக்கு கொஞ்சம் ரொம்ப ஓடின மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா கணுக்கால் அளவு தான் ஓடி இருக்கும். அது அந்த ரொம்ப ஓடின மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா முழங்கால் அளவு தான் இருக்கு. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் தாண்டணும்னு சொல்றாரு. இன்னும் இத நீங்க கடக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவரே ரொம்ப கடினமா இருக்குப்பா. இல்லப்பா, நீ இப்ப கடந்து வந்திருக்க. ஆனா இடுப்பளவு தண்ணீர் தான் இருக்கு. வா வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடந்து கூட்டிக் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த நதி, ஏன்னா அங்க ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நதி. அந்த நதியில ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவரையே நம்மள கடந்து போக பண்ணுகிறாரு. சிலருக்கெல்லாம் இந்த தண்ணீரை கடக்குறதுனாலே பிடிக்காது. ஐயோ தண்ணீர், சிலருக்கு தண்ணீர் பிடிக்கும், சிலருக்கு தண்ணீர் பிடிக்காது. இதுல கடந்து போகணுமா? நம்ம கடந்து போனதுக்கு அப்புறம் தாங்க ஒரு வளர்ச்சி. ஏன்னா நம்ம கடந்தாதான் வளர்ச்சி. நாம என்ன யோசிப்போம்னா நமக்கு வளர்ச்சி வேணும், ஆனா கடக்க விருப்பம் இல்ல. அந்த டைம் வேஸ்ட் நம்ம நினைக்கிறோம். எதுக்கு இது தாண்டணும், எதுக்கு இத்தனை தூரம், எதுக்கு கணுக்கால், ஏன் நேராவே நீச்சல் ஆழத்துக்கு போயிடலாமே அப்படின்னு யோசிக்கிறோம். இல்ல, ஆண்டவர் அதை கடக்க பண்ணுகிறார். இடுப்பளவு கடக்க பண்ணின உடனே பார்த்தா இடுப்பு வரைக்கும் தெரியல, ஆனா அதுக்கு மேலதான் தெரியுது. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இன்னும் கடக்கணுமே, இன்னும் கடக்கணுமே, இன்னும் கடக்கணுமே. 1000 முழம் அளக்கிறார். அதுதான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதி. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தினார். இப்ப நீச்சல் ஆழத்துக்கு வந்தாச்சுங்க. அதான் எண்டு. நீச்சல் ஆழத்துக்கு வந்தாச்சு. இப்ப பாருங்க, நீச்சல் ஆழத்துக்கு வந்துட்டா எது மட்டும்தான் தெரியும்னு சொன்னா, கணுக்கால் அளவா இருக்கும் பொழுது கணுக்கால் தெரியாது, அதுக்கு மேல எல்லாம் தெரியும். இடுப்பளவு முழங்கால் அளவா இருக்கும்போது முழங்கால் வரைக்கும் தெரியாது, அதுக்கு மேல தெரியும். இப்போ இடுப்பளவு வந்ததுக்கு அப்புறம் இடுப்பளவு தான் தெரியும். இடுப்பளவு வரைக்கும் தெரியாது, அதுக்கு மேல எல்லாம் தெரியும். இப்ப நீச்சல் ஆழம் வந்த உடனே எது மட்டும்தான் தெரியும்னா தலை மட்டும்தான் தெரியும். ஆவியானவர் ஏங்க சில வனாந்தரங்களை நம்மளை கடக்க பண்ணினாருன்னா, ஏன் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சூழ்நிலைக்குள்ள போனோம்னு சொன்னா, ஏன் நம்மளை கடக்க பண்ணினா, நம்ம எல்லாம் இதை கடப்போமாமே நினைச்சிருப்போம். அந்த வேதனையில அப்படியே அழிஞ்சிருப்போம் நினைச்சிருப்போம். அந்த அந்த கடக்கும் பொழுது நம்ம மறித்திருப்போம், நம்ம யோசித்திருந்திருப்போம். ஏன் கடக்க பண்ணினார், எதுக்கு இந்த நீச்சல் ஆழத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவருடைய சித்தம். நீங்க வளரணும், நம்ம நீச்சல் ஆழத்துக்கு வரணும். நீச்சல் ஆழம் என்பது உங்க இடுப்பு, உங்களுடைய முழங்கால் அந்த அளவு இல்லைங்க. நீச்சல் ஆழம் போது தலை மட்டும்தான் தெரியும். தலையாகி கிறிஸ்து மட்டுமே உங்களுக்குள்ள வெளிப்படுவதற்கு, சுயம் அழிவதற்கு
கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எல்லா அருவருப்புகளும் நம்மை விட்டு அகற்றப்பட்டு தலையாகி கிறிஸ்து மட்டும் நமக்குள்ள தெரியணும். ஆராதிச்சா தலை தெரியணும், கிறிஸ்து தெரியணும். உபவாசிச்சா கிறிஸ்து தெரியணும். அப்புறம் மெசேஜ் கொடுத்தா அதுல கிறிஸ்து தெரியணும். ஒவ்வொரு ஊழியத்துல கிறிஸ்து தெரியணும். கிறிஸ்து வெளிப்படுவதற்காக நெஞ்சை முறைய பக்குவப்படுத்தி இருக்கிறார், கடக்க பண்ணி இருக்கிறார். இது கொஞ்சம் தான், கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில 1000 முழங்களை கடந்து இருக்கிறீங்க, சில இடுப்பளவு கிட்ட வந்துட்டீங்க, சில கணுக்கால் அளவுல நிக்கிறீங்க, சிலர் முழங்கால் அளவுக்கு வந்துட்டீங்க, சிலர் நீச்சல் ஆழத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதுக்கு காரணம் கிறிஸ்து மட்டும் தெரிகிறாரு. இதுதாங்க வளர்ச்சி. கிறிஸ்து மட்டும் உங்களுக்குள்ள வெளிப்படுகிறதா வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு தான் ஆண்டவர் இந்த ஆலயத்தை பக்குவப்படுத்தி, இந்த ஆலயத்தை பரிசுத்த ஆலயமாய் எழுப்பி, இந்த ஆலயத்துக்குள்ள இந்த நதி பாய்ந்தோட செய்தாரு. அந்த நதி பாய்ந்தோடின பொழுது, அந்த நதி பாய்ந்தோடுறதுக்கே நம்ம சிலதை கடக்க வேண்டியது இருந்தது, கடக்க வேண்டியது இருந்தது. ஆண்டவர் அதெல்லாம் கடக்க பண்ணினாரு. 1000 முழங்கும் போது நமக்கு கஷ்டமா இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் இல்லம்மா, 1000 முழம் தான், இது கடந்துடலாம், கடந்துடலாம், இந்த பிரச்சனையை கடந்துடலாம், இந்த வியாதியை கடந்துடலாம், இந்த தோல்வியை கடந்துடலாம், இந்த வனாந்திரத்தை கடந்துடலாம். ஏன்னா இதை கடக்கும் பொழுது சுயம், இச்சை, மாம்சம், பெருமை அப்படிங்கிற எல்லா அளவும் போய் ஏசு கிறிஸ்துன்ற அளவு மட்டும்தான் உனக்குள்ள இருக்கும். நீச்சலாலம் வந்த உன்னை தலை மட்டும்தான் தெரியும். ஏசு கிறிஸ்து மட்டுமே தெரிவதற்காக சில சில பாதைகளை நம்மளை கொண்டு போய் நிறுத்தி, இப்போ ஆண்டவர் கொண்டு போயிட்டு கடக்க முடியாத நதி, நீச்சலால நதி, அங்க கொண்டு போய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெரியற மாதிரி இந்த நதியை கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்ப சொல்றாரு, அவர் என்னை நோக்கி இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள், வெகு திரளான விருட்சங்கள். எப்படிப்பா இந்த விருட்சம் எல்லாம் வளர்ந்துச்சு? இதை கடந்து கடந்து வரும் பொழுது விருட்சத்தையே நான் பார்க்கலையே, வறட்சியா இருந்துச்சே, வெறும் நதி தானே பார்த்தேன், சமுத்திரத்தை தானே பார்த்தேன், அலைகளை தானே பார்த்தேன், கொந்தளிப்பு தானே பார்த்தேன், எப்படியோ கடந்து வந்தேனே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆண்டு சொல்லாரு, இல்லம்மா, ஆலயமாகிய இந்த சரீரத்துக்குள்ள புறப்பட்ட அந்த நதி நீ தாண்ட 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 பக்குவப்பட 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 ஏசப்பாக்குள்ள பிரசனத்துல நீங்க வளர வளர வளர, மனுபுத்திரனே, இதை கேட்டுக்கொண்ட மனுபுத்திரனே கண்டாயா, இது நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போகும் பொழுது இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. இந்த வருடத்துல நம்ம வெகு திரளான விருட்சங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு திடீர் அசாதாரணமான ஒரு வளர்ச்சி, அசாதாரணமான முளைக்க பண்ணுகிற ஒரு காரியத்தை தேவன் இந்த தரிசனத்துல செய்ய போகிறார், முளைப்பிக்க போகிறார். சிலதெல்லாம் வளர போகிறது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போகுது. நம்ம இந்த தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி அடைய போகுது. வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஆண்டவர் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் என்னை நோக்கி தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். அது வரைக்கும் அந்த தண்ணீர் எப்படி இருந்துச்சுன்னா ஆரோக்கியமா இல்ல. அந்த தண்ணீர் ரொம்ப அழுக்கா இருந்தது. அந்த அந்த தண்ணி அங்க தண்ணீர் இல்ல. வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும் அப்படின்னு சொன்னா, அந்த வனாந்தர வழி வறட்சியான ஒரு வழி, தண்ணீர் போக முடியாத ஒரு வழி. ஆனா அதில் பாய்ந்து கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அது பெரிய கடல், அது பெரிய சமுத்திரம். இந்த தண்ணீர் போய் அந்த சமுத்திரத்துல கலக்கிறதுக்கு கலக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த தண்ணீரை ஆரோக்கியமாகும்னா முன்னாடி ஒருவேளை ஆரோக்கியம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த நதி போய் பாய்ந்துதான் அந்த தண்ணீர் ஆரோக்கியமாக்க போகிறது. நான் நம்புறேன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த உலகம் பெரிய சமுத்திரம், இந்த உலகம் பெரிய சமுத்திரம், இது ஆரோக்கியமா இல்ல, வாலிபர்கள் ஆரோக்கியமா இல்ல, திருச்சபை ஆரோக்கியமா இல்ல, திருச்சபையில விளக்குகள் எரியல, அணைந்து போகப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த 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 நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து இந்த ஆலயமானது, இந்த ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போகிற நதியானது பாய்ந்து ஓடி போய் இந்த தரிசனமானது இந்த உலகத்துக்குள்ள கடந்து போய் இதை ஆரோக்கியமாக்க போறது. அநேக திருச்சபைகள் ஆரோக்கியமாக்க போறீங்க, அநேக வாலிபர்கள் ஆரோக்கியமாக்க போறீங்க, அநேக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஆரோக்கியமாக்க போறீங்க, அநேக டீனேஜர்ஸ் ஆரோக்கியமாக்க போறீங்க, அநேக சிறுவர்கள் ஆரோக்கியமாக்க போறீங்க. எப்படின்னா உங்களுக்குள்ள புறப்பட்டு பாய்கிற நதி, உங்களிருந்து புறப்பட்டு பாய்கிற நதியானது அநேகரை ஆரோக்கியமாக்கும் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறாங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகிற இடமெல்லாம் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இனி இந்த வருடத்துல இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஜீவ பிராணிகள் பிழைக்கும். வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு கிடைக்கும்.
அப்பொழுது என்கேதி துவக்கி எக்னாயும் எனக்லாயும் மற்றும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலையில் இருக்கிற தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திர மச்சங்களைப் போல ஜாதியும் பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அநேகர் வந்து வந்து இந்த விஷனுக்குள்ள வந்து ஒருவேளை புசிப்புக்கான விருட்சங்கள் தேவையான மண்ணா கிடைக்காம போயிருக்கலாம், இலை இல்லைன்னு பார்த்து போயிருக்கலாம், கனி இல்லைன்னு பார்த்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்குள் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால ராகாடா லேகா காகாடா ரீமனோ ரூதலா. இத 12வது வசனத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா என்னோடு கூட பேசினாங்க. அந்த வசனத்தை பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு பாயும் தண்ணீர், அவைகளுக்கு பாயும் தண்ணீர் எங்கிருந்துங்க வருது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால உங்களுக்கும் எனக்கும் இந்த இன்றைய வாரியஸ்க்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், அது மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய 2026 ஜனவரியில கொடுக்கும், பிப்ரவரியில கொடுக்கும், மார்ச்ல கொடுக்கும், ஏப்ரல் மேல கொடுக்கும், ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல கொடுக்கும், செப்டம்பர் அக்டோபர்ல கொடுக்கும், நவம்பர் டிசம்பர்ல கொடுக்கும். இடைவிடாத ஊழியம் உண்டாயிருக்கும். மாதந்தோறும் புது கனிகளை அது கொடுத்து கொண்டே இருக்கும். இது பரிசுத்த நதி, இது பாய்ந்து ஓடினது, இது கடக்க பண்ணினது. இனி கடக்க பண்ணின இந்த நதியானது நம்மை விளைவிக்க கூடியதாய் வளர்ச்சி அடைந்து கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிக்குள்ள நம்ம நடத்தும் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறாங்க. அவைகளின் கனிகள் சீப்பிக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்குமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்ற ஒரு கனியுள்ள ஒரு மரமா நம்மளை மாற்ற போகிறாரு. அநேக புது புது கனிகளை ஒவ்வொரு மாசமும் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். புது புது கனி உண்டாகும், முருங்கைக்காய் பிரேஸ்ல உண்டாகும், ஃபெலோஷிப்ஸ்ல உண்டாகும், புதிய புதிய சபைகள் திறக்கும், புதிய புதிய மாவட்ட மாநிலங்கள் திறக்கப்படும். தேவன் அப்படிப்பட்ட அசாதாரணமான வளர்ச்சி அந்த தரிசனத்துக்குள் நமக்கு கொடுப்பார். தேவன் அப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த ஊழியத்துக்குள் நமக்கு கொடுக்க அவர் சித்தம் கொண்டவரா இருக்கிறார். எத்தனை பேரு நம்புறீங்க? எத்தனை பேரு நம்புறீங்க? ஆவியானவர் சொல்றார், இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து பாய்ந்து ஓடுகிற நதியானது இது ஒரு பெரிய அசூர வளர்ச்சியை பெறும். இது பாய்ந்து ஓடி ஒவ்வொரு மாதமும் புது கனிகளை கொடுக்கும். பலத்த அறுவடை இந்த தரிசனத்துல உண்டாக போகிறது. நமக்குள்ள ஏற்பட போகிற வளர்ச்சியின் மூலமாய் தேவன் ஒரு அசுர வளர்ச்சியை நமக்கு வைத்திருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆண்டுகிட்ட கேட்க போறீங்க? எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறித்து போனதோ அதெல்லாத்தையும் மீண்டுமா இந்த நதி பாய்ந்து ஆரோக்கியம் அடைய செய்ய போகிறது. தேவன் நம்மளை மீண்டும் we're going to see the manifestation of the river. ஒரு நதி பாய்கிற வெளிப்பாடு இந்த தரிசனத்துல உண்டாக போகிறது. தேவன் அதை காண்பிக்க போகிறார். நம்புறவங்க எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, என் வாழ்க்கையில அழிந்து போன பக்தி வைராக்கியம் உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்குள்ள பாய்கிற நதியினால அப்பா என் வாழ்க்கையில எதெல்லாம் உங்க வாழ்க்கையில காஞ்சி போயிருக்குதோ கேளுங்க. காஞ்சி போன பைபிள் ரீடிங் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். காஞ்சி போன ஆராதனை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். காய்ந்து போன ஊழியங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். காய்ந்து உயிரற்ற சூழ்நிலையில இருக்கிற ரேகா பாலா ரேகட ஆவிக்குரிய வளர்ச்சி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல இது வறட்சியானதா இல்ல, இது வயல்வெளியாய், இது காடாக எண்ணப்படும் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறாங்க. வயல்வெளியாய் மாற்றுகிறார். ஓ ரீகா காகா பாலா ரேதலா ராபாலா ரீமா காலா பாடா ஷேகாலா ரதலா ராபாடா ரியாதனா ரீகா ராகடா. ஜெபிக்க சிலருடைய வேர்களை தேவன் பலப்படுத்துகிறார். சிலர் வேர் விடுறீங்க, வேர் விட்டு உள்ள வளருகிறீர்கள். நீங்கள் வேர் விட்டு உள்ளே வளருகிறீர்கள். நீங்கள் கொளுத்த கன்றை போல் புறப்பட்டு போய் வெளியே வளருவீர்கள். நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதியானது புறப்பட்டு தேசங்களுக்குள்ளே சென்று உலகங்களுக்குள்ளே சென்று அவைகளை ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படி செய்யும். மாத புதிய கனிகளை கொடுக்கும். புதிய மச்சங்கள் உண்டாகும். ஜீவ பிராணிகள் பிழைக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல புதிய டைமென்ஷன்ல இந்த தரிசனத்தை கொண்டு போகிற புதிய வளர்ச்சி, புதிய ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த தரிசனத்துக்குள்ள உண்டாக போகிறது. நீங்கள் வளருவீர்கள். ஐயோ நாங்க 4
பேர் தானே இருக்கோம். இந்த பட்டணத்துல எங்களை கொண்டு என்ன செய்ய போறீங்க? நீங்கள் வளருவீர்கள். உங்களை வளர்ச்சி அடைய செய்வாரு. இத்தனை நாள் வளர்ச்சி அடையறதுக்கான ப்ராசஸ தேவன் பண்ணினார். இனி வளர்ச்சி அடையறத பார்க்க போறீங்க. பார்க்க போறீங்க. ஓ ரிகா வாடா ரேதல ரீமல ரவுதல வியந்தல பஷிபபல ரகடா லேகா ககடலரா லேகல ரகட ரியாதரா ரீமன ரியாதலபி அவங்க வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு ஆண்டவரே இசப்பா எத்தனையோ ஆண்டவரே சுயங்கள் எழும்பி இருக்கலாம். அதெல்லாம் மாற்றி நீச்சல் ஆழத்தை கொண்டு வந்து ஏசு கிறிஸ்து மட்டும் தெரியற மாதிரி இப்ப நீங்க உருவாக்குறதுக்கு காரணம், இனி ஒரு சேனை எழும்ப போகிறது. இவர்கள் மூலமாய் ஒரு சேனை எழும்ப போகிறது. அந்த சேனை ஓ ரீகாமானா ரீதலபி எந்தலப ஷபபல ரபடரா ரீககடர் யாதனா தேசங்களை ஆரோக்கியப்பட்டு பிழைக்க பண்ணத்தக்கதான ஒரு சேனை அப்பா எங்களுக்குள்ள ஜீவ ஊற்று புறப்படட்டும். நீங்க சொன்னீங்களே அப்பா என்னை விசுவாசிக்கிறோட உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உண்மை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்குள்ள இந்த புறப்படுகிற நதியானது அநேக வியாதியஸ்தர்கள், அநேக வேசித்தன விபச்சார பாவத்துக்குள்ள இருக்கிறவங்கள, போதை வஸ்துக்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புக்குள்ள இருக்கிறவங்கள ஆரோக்கியப்பட்டு பிழைக்க செய்யட்டும். பிழைக்க பண்ணட்டும். வாரிஸ்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்குள்ளயும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்குள்ளயும் ஒரு நதி பாயட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த தரிசனத்துல நீங்க கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலத்த அறுவடை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்படியே நீர் மகத்தான காரியங்களை இந்த தரிசனத்துல அப்பா நீங்க உண்டு பண்ண போற கிருபைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர் பேரை ஆசீர்வதிங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் படியே, அந்த வார்த்தையின் படியே ஆரோக்கியப்பட்டு பிழைக்கத்தக்கதான ஒரு ஜீவ ஊற்றின் நதி அப்பா அந்த தரிசனத்துக்கு இந்த ஒவ்வொருவருக்குள்ளயும், ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளயும், மாநிலத்துக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளயும் புறப்பட்டு பாயட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி பாய்ந்தோட செய்யுங்க, உயிர்ப்பீங்க. பாய்ந்து போன நிலைகள் மாறட்டும். ஆவிக்குரிய அக்னி ஊற்றெடுக்கட்டும். அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துங்க. நீதியின் சூரியன் உதிக்கட்டும். புறப்பட்டு போய் கொளுத்து கன்றை போல் வளரட்டும் அப்பா. நீர் அப்படி செய்து சாட்சியா நிறுத்துங்க. அற்பமானவள் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன், தரையை மட்டும் தாழ்த்துக்கிறேன், நீங்க மகிமைப்படுங்கப்பா. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து தியானிங்க. ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். நாளை தினத்துல கடைசி உபவாச நாளா இருக்கிறது. அதனால கூடுமானம் மட்டும் எல்லாரும் இணைந்து அதை கலந்து கொண்டு உபவாசத்தோடு ஜெபித்து பங்கெடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.